Hello everyone. Good afternoon all. நான் உங்கள் சுகேஷன் தான் 247 தமிழில் இருந்து ஓகே. ஸோ சூப்பர். இன்னைக்கு சந்தோஷ்குமார், ஆனவக்த பெருமாள், சண்முகப்பிரியா, தீபக் நாயன், முகமது அதே தில், கே அருண், சிவானி, திருமலா, இளங்கோ, பிரியதர்ஷினி, முருகன், சகிதா, எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். சூப்பர், குட். 48 மெம்பர்ஸ் இருக்கீங்க. குட், கிரேட். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி எல்லாருக்குமே ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, சூப்பர், குட். லாஸ்ட் கிளாஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி இது லாஸ்ட் மினிட் வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸஸாக கொண்டு போகும் பிஸ்ஸா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1885லேருந்து 1927 வரைக்கும் ஐஎன்எம் பார்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களாகட்டும் இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களாகட்டும், ஓவர் இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? படிக்காதவங்க படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு லைன் பை லைன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு. டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே, திருமணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹிட் லைக் பட்டன். ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, அண்ட் தென் தகினி, கலை, நிலா, தேவ், ராஜ்கோபால், இந்துகானி, நிரஞ்சன் பாண்டியன், ஷர்மி, சந்திரன், பாலா. எஸ், ரிவிஷன் பேட்ச் சிலபஸில் எக்கனாமிக்ஸ் டாபிக் இல்லை சார். இல்லை, எக்கனாமிக் டாபிக்ஸும் இருக்கும். நம்ம காலேஜ் ஒரு டாபிக் தான், அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் செக் பண்ணுறேன். நோ இஷ்யூஸ், நான் செக் பண்ணுறேன். பட் எல்லாமே செட் பண்ணியிருக்குது தான், பட் நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம போயிடலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ எல்லாமே போர்டிங் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஃபர்ஸ்ட். ஓகே, When did Gandhi return to India from South Africa, celebrated as a NRI Day? இது current affairs கொஷினும் சொல்லலாம். ஓகே, சூரியகுமார், நந்தினி, ஆஷ்மதி, பிரபா, திரவியம். ஓகே, எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். இதுக்கு எஸ்எஸ்சிக்கு யூஸ்ஃபுல் 100%. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. என்டிபிசி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது காமன். யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை. ஏன்னா யூபிஎஸ்சி 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, 3 கொஷினை ஒரு கொஷினாக சேர்த்திங்கன்னா யூபிஎஸ்சி வந்துடும். ஓகே ஃபைன். ஆர்பிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் ஏ. எஸ், குட். 1919. இது எப்போ? ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. இதை தான் நம்ம பிரவர்த்திய பாரதிய திவாஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். பிரவர்த்திய பாரதிய திவாஸ். ஓகே, அதாவது என்ஆர்ஐஸ் உள்ள வந்தாங்க அப்படின்ற ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது காந்தி வந்து கரெக்டாக இந்தியாவுக்கு வந்தது, அந்த டேவை தான் செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபைன். சுமதி, குட் மார்னிங்க. செகண்ட் கொஷின். ஓகே, கண்ணாஸ்ரீ, குட் மார்னிங். ஓகே, சூப்பர். குட். 62 மெம்பர்ஸ். நைஸ். ஸோ நியூவாக வந்தவங்க கொஞ்சம் லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. செகண்ட் கொஷின், ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். தமிழில் சொல்லிடுறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சௌடி சௌடா இன்சிடெண்ட், ஸ்வராஜ்ய கட்சி, தண்டி மார்ச். ஓகேங்களா? பிரவசி பாரதிய திவாஸ், ஜனவரி 9. எஸ். ஓகே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சௌடி சௌடா இன்சிடெண்ட், ஸ்வராஜ்ய கட்சி, தண்டி மார்ச். ஓகே, எப்பொழுது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, முகமது அதில் சஃப்ரஸ், ஹாய் சார். ஹலோ, ஹாய்ங்க. குட். செகண்ட் ஒன், எஸ், ஆன்சர் இஸ் குட், டி. பிரியதர்ஷினி, குட் மார்னிங்க. அண்ட் தென் ஒரு நியூஸ், இது கொஞ்சம் ஒரு 90% ஓகே தான். இந்த நியூஸு கொஞ்சம் நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்த நியூஸ் தான். அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கு குரூப் 2 இல்லை, குரூப் 4 தான் எக்ஸாம் வரப்போகுது. ஓகே, சௌரி சௌரா 1922. எஸ், February 5th. ஓகேவா? குட். அண்ட் தென் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இப்போ அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த மாடர்ன் இந்தியா கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண போக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஐ மீன் வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃப்ளோவாக எப்படி படிக்கிறது, ஆர்டராக எப்படி படிக்கிறது, க்ரோனாலஜி ஆர்டர் முக்கியம் இல்லை. அந்த க்ரோனாலஜி ஆர்டரில் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ டெலகிராமில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் ஐடி ஸ்ட்ரைட்லேயே இருக்குப்பாங்க.
ஃபர்ஸ்ட் ஐடியில் ஜாயின் பண்ணுங்க. RRB 2021 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. தேர்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் எஸ் WC பானர்ஜி 1885. ஓகேங்களா? குட். செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். Who got the book Poverty and Un-British Rule in India? Okay, the Telegram link. Telegram link பேஜில் இருக்குப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ்சிக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ தட் வந்து நம்ம எஸ்எஸ்சிக்கு லேட்டராக தான் நான் இதெல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். குரூப் 4 10th தான் ஸ்டார்ட் ஆகுது பேட்ஜு. ஓகே, அதுலேயும் நம்ம இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ ஆஃபீஸர் RRB 2021 NTPC பேட்ச் மட்டும் போயிட்டுருக்கு நல்லா. ஸோ தட் வந்து ஐ மீன் டெலகிராமில் அதில் தான் இப்போ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து கொஷின். புத்தகம் இந்தியாவில் இது வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு யார் கொடுத்தது? தாதாபாய் நவ்ரோஜி. குட். சி கரெக்டான பதில். ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே. அடுத்த கேள்வி, ஐந்தாவது. Who was the founder of Servants of Indian Society? ஓகே, இந்திய சங்கத்தின் ஊழியர்கள் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தது யாரு? சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. GK கோகலே, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே, NM ஜோஷி, ஹிருதயநாத் குன்சு, ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி. ஓகே, யாரு சார்? அப்போது குரூப் 2 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டிங்களா? ஆக்சுவலி வந்து ரீசன் என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது நிறையா பேர் நம்மளுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே. ஸோ விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே சொன்ன விஷயம் என்னென்னா, ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அடுத்த ஸ்லைட் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், 5th ஒன் ஆன்சர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே 1905. எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஓகே, கோபாலகிருஷ்ண கோகலே. குட். அடுத்த கொஷின். Who among the following okay leaders in the freedom movement was moderate converted to extremist? ஒரு மிதவாதி தீவிர தேசியவாதி அல்லது தீவிரவாதியாக என்ன பண்ணாங்க? மாற்றப்பட்டார் அப்படின்னா அது யாரு? ஓகே, அரவிந்த் பாபி. ஹலோ சார், ஹாய் ஹாய். ஓகே, எஸ். என்ன நியூஸ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லப்படுதுங்க. ஓகே, ஜனவரியில் எக்ஸாம் வந்து உங்களுக்கு மார்ச் அப்படி கொண்டு வராங்க குரூப் 4க்கு அப்படின்றாங்க. 10,000 வேக்கன்சிக்கு மேலே வரப்போகுது அப்படின்றது ஒரு நியூஸ். ரூமர் இல்லை, தெரிஞ்சவங்க விஷயமா உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மூலிமா கேள்விப்பட்ட நியூஸ் தான். ஓகே, ஸோ அப்படின்னும் போது குரூப் 2 அப்படின்றது கொஞ்சம் இன்னும் டிலே ஆகும். ஓகே, ஸோ ஆனால் குரூப் 4 ரெடியாக இருக்குது. ஆனால் டைம் எல்லாம் ரொம்ப இல்லை. இது டிசம்பர் மாதம், ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் அவ்வளோதான். மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்துடும். அதனால் பி ரெடி. ஃபைன். என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? 6th ஒன் எல்லாருமே DDD AAA, சில பேருக்கு சி. ஓகே, சில பேருக்கு பி. ஓகே, 6th ஒன் ஆன்சர் இஸ் என்ன? பி, பிபின் சந்திர பால். ஓகேங்களா? பிபின் சந்திர பால் தான் முதல்ல மிதவாதியாக இருந்து, ஓகேவா, மிதவாதிகளுடைய போக்கு, அவங்களுடைய மெத்தடு பிடிக்காம எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது தேசிய தீவிரவாதி அல்லது தீவிர தேசியவாதி இல்லை தீவிரவாதி அப்படின்னு சொல்லலாம். புக் டு புக் டிஃபர் ஆகும். ஓகேவா? பட் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மாற்றப்பட்டவர் இவர் தான். ஓகேவா? ஃபைன். இன்னொரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா மேபி வச்சிருந்தாலும் வச்சுருப்பேன் கொஷின், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. நான் வைக்கலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கடைசியாக இன்னொரு ஆப்ஷன். ஓகேவா? 7th கொஷின். ஓகே, அண்ட் தென் இது வந்து ரெண்டுமே டிசம்பர் 10th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. டிசம்பர் 10th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது குரூப் 4க்கான பேட்ச். இது வந்து NTPC ரிவிஷன் பேட்ச் 1 month மட்டும். ஓகே, இது ஒரு 2-3 months போகும். குரூப் 4 பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச். இது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போட்டோன்னா அனதர் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போட்டு படிக்கிறதுக்கு ஒன்றும் டைம் எடுக்காது. ஓகே, ஸோ இன்னைக்கு 7th வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபர். 72% என்னோட கோடு யூஸ் பண்ணிங்க, Y247. ஓகே, ஸோ Y247 இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் அமௌண்ட் 1287. இது குரூப் 4க்கு. ஓகேவா? குரூப் 4க்கு. அண்ட் தென் திஸ் ஒன் NTPC. ஓகே, ரிவிஷன் பேட்ச். சேம் ப்ரொசீஜரில் என்னோட கோடு யூஸ் பண்ணி 447க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாற்றி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரிங்களா? ஓகே, டன். 7th கொஷின். அடுத்தது சார், டெலிகிராம் லிங்க் சேட்டில் கொடுங்க சார், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கனெக்ட் ஆகலை சார். ஓகே, இல்லைங்க, அதுவே கனெக்ட் ஆகும், நீங்கள் டெலிகிராமில் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அதுதான் லிங்க், எல்லாமே அப்படி தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க.
ஓகே ஆஃபீஸர் _ RRB 2021 அது ப்ராப்பராக போடுங்க வந்துடும். Arvind Ghosh converted from extremist to moderate sir. Yes sir, 100% correct sir. ஓகேங்களா, திருமணத்துக்கு 100% கரெக்ட், குட். அதான் சாம்சா பிடிஎஃப் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி பிடிஎஃப் எல்லா பிடிஎஃப்பும் இன்றைக்கி அப்லோட் ஆகிடும். ஓகே எஸ் வில்ஃபர்ட் மைக்கேல் குட் ஆஃப்டர்நூன் சலைமுல்லா எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் ஹாய். 7th question answer please. Who was the founder of Muslim League in India? Muhammad Ali Jinnah, Sir Syed Ahmad Khan, Nawab Salimullah, Abul Kalam Azad. Yes, answer C. Syed, okay, Nawab Salimullah, டாக்காவை ஓகே டாக்காவை சார்ந்தவங்க நவாப் சலிமுல்லா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 30th December 1906. ஆல் இந்தியா முஸ்லீம் கமிட்டி, அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுதான் வந்து முஸ்லீம் லீகாக சொல்லப்பட்டது. ஓகேங்களா, December 30, 1906 டாக்காவை சேர்ந்த நவாப் சலிமுல்லா. ஓகே சூப்பர். 8th question. Who was the father of communal electorate? ஓகே வகுப்புவாத வாக்காளரின் தந்தை அப்படின்னு யாரை அழைச்சாங்க? ஓகே வகுப்புவாத கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகே வகுப்புவாத கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். Who is that person? லார்டு மின்டோ, லார்டு மார்லே, லார்டு கர்சன், லார்டு கேனிங். ஓகே குட் சூப்பர். இந்த கொஷின் மேக்ஸிமம் நான் கொடுத்த அந்த இயர்க்குள்ள ஒரு ப்ராப்பராக எல்லாமே வந்து கவர் ஆகிட்டு இருக்கும். ஓகே ரிவிஷனுக்கு இது கடைசி வைக்க வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8th question. ஓகே சூப்பர், குட். லார்டு மின்டோ. ஓகே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, லார்டு மின்டோ இது வந்து ஓகே 2 மின்டோ வரும் உங்களுக்கு. ஓகே எப்பவுமே 2 மின்டோ வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் வச்சுக்கணும் மைண்டில். மின்டோ 1 மின்டோ 2ன்னு வருவாங்க. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுங்க. 8th one லார்டு மின்டோ கரெக்ட். 9th question. Who started the home rule movement in Madras? ஓகே இந்த கொஷின் காமன் கொஷின் தான், பட் கொஷின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே தன்னாட்சி இயக்கத்தை மெட்ராஸில் தொடங்கியது யார்? தன்னாட்சி இயக்கத்தை மெட்ராஸில் தொடங்கியது யார்? அன்னி பெசன்ட், திலகர், லாலா லஜ்பத் ராய், நேரு. ஓகே மெட்ராஸில் தொடங்கினது யார்? ஓகே ஷண்முகம் சார் மின்டோ 1 சார் குட். ஏ அன்னி பெசன்ட். ஓகே சூப்பர். 9th question ஏ அன்னி பெசன்ட். ஓகேவா, சரி தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. லண்டனில் ஓகே லண்டனில் இதே ஹோம் ரூல் லீகை யார் கொண்டு வந்தது? லண்டனில். ஓகே அது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. 10th question. Second session of Congress was held in 1886 at where? NTPC GS கோர்ஸ்க்கு PDF இருக்குமா? மரியப்பன் ஆக்சுவலாக மற்ற கோர்ஸ் எப்படின்னு தெரியல. NTPC அப்படின் போது என்னோட டாபிக்ஸ் நடக்கிற சயின்ஸுக்கு வந்து PDF ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஹிஸ்ட்ரி வந்து என்னோட ரிட்டன் நோட்ஸு, என்னோட நோட்ஸ் எப்படி இருக்குதோ அதே தான் நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு நோட்ஸ் அப்படின்ற டிஃபிகல்ட்டிஸ் வராது. மேக்ஸிமம் 90% என்னோட டாபிக்ஸில். ஓகேவா fine. The second session of the Congress was held in 1886. Okay fine. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க ஆன்சர்? சார் லண்டனில் நான் கேட்டேன். லாலா லஜ்பத் ராய் சொல்லியிருக்கீங்க. ஓகே மேடம் பிளவர்ஸ்கி இன் லண்டன் சார். ஓகே கல்கத்தா. சரி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10th one ஆன்சர் வந்து எஸ் கல்கத்தா. 10th one வந்து ஆன்சர் எஸ் கல்கத்தா. அண்ட் தென் 11th one ஆன்சர் இது பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோம் ரூல் லீக் இது நோட் பண்ணிக்கங்க. ஹோம் ரூல் லீக் ஓகேவா 1916 ஏப்ரல் மாதம் திலக் கொண்டு வந்தாங்க. ஓகேவா ஒரு 3 பிளேஸில். அதே ஹோம் ரூல் லீக் 1916 செப்டம்பர் மாதம் அன்னி பெசன்ட் கொண்டு வந்தாங்க. அதே ஹோம் ரூல் லீக் சேம் 1916 யூஎஸில் லாலா லஜ்பத் ராய் கொண்டு வந்தார். யூஎஸ் நாட் லண்டன். ஓகேவா ஹோம் ரூல் லீக் சேம் மந்த் 1916 லண்டனில் கொண்டு வந்தது ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகே கிருஷ்ணவர்மா. ஓகேவா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா இவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஃபைன். 16 திலக்கு ஏப்ரல் மாதம், செப்டம்பர் மாதம் வந்து அன்னி பெசன்ட் கொண்டு வந்தாங்க. இது திலகர் அப்படின்னா மகாராஷ்டிரா, பூனா அந்த மாதிரி பெகர் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் ப்ராவின்சஸ் மத்திய பகுதிகளில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க.
அன்னி பெசன்ட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாத மற்ற எல்லா பகுதிகளுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. யூஎஸில் பண்ணது லாலா லஜ்பத் ராய், லண்டனில் பண்ணது ஷாம்ஜி கிருஷ்ண வர்மா. ஓகேங்களா, ஃபைன். இதில் சில பேர் மேடம் பிளவட்ஸ்கி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து திசோஃபிக்கல் சொசைட்டி. ஓகேவா, திசோஃபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபை அப்படின்றத யூஎஸில் ஆரம்பித்தவங்க தான் மேடம் பிளவட்ஸ்கி, கலோனல் ஹால்காட் அப்படின்றவங்க. அதுக்கப்புறமா தான் அது கை மாறி அன்னி பெசன்ட் கைக்கு வரும். அவங்க அதுக்கு பிரசிடென்ட் ஆவாங்க, அடையாள ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இவங்க இதை கொண்டு வருவாங்க. இது இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லி இது அயர்லாண்டில் கொண்டு வந்த ஒரு மூவ்மெண்ட். ஓகேவா, பூனா திலக், மெட்ராஸ் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டா. ஓகேவா, குட். ஸோ 11th ஒன் ஆன்சர் ஏ ராஷ் பிகாரி கோஷ். எக்ஸாக்ட்லி. ஓகேவா, பின்ன இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் யார்? குட். 12th கொஸ்டின். ஓகே ஓகேவா, 12th கொஸ்டின். ஹூ வாஸ் கால்ட் அஸ் இந்தியன் பக்? தமிழில் இந்தியன் பக், இந்திய பக் அப்படின்னு சொன்னது யார்? இன்டோ கம்யூனல் எலக்ட்ரேட். எஸ், எக்ஸாக்ட்லி. என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிங்க சார்? பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவீங்களா சார்? ஆகா கிரியேஷன் கண்டிப்பாங்க. ஈவினிங் இது மட்டும் இல்லை, ஒரு 600 கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். புக்லேருந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு இருக்கேன், அதை சென்ட் பண்ணணும். ஓகே, எல்லாமே ஈவினிங் கிடச்சிடும். ஆன்சர் ஹூ வாஸ் அ கால்ட் இந்தியன் புக்? இந்தியன் புக் அப்படின்னு யாரை அழைச்சாங்க? அரபிந்தோ கோஷா, டபிள்யூசி பானர்ஜியா, எம்ஜி ரனடேவா, சுரேந்திரநாத் பானர்ஜியா? ஓகே, குட் 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 குட். ஆன்சர் சுரேந்திரநாத் பானர்ஜி. நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் ஒரு சட்டத்தை அது வந்து கேஸஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக லண்டன் போனார். அங்கே ஒருத்தன் பேர் சம்திங் ஒரு நேம் புக் அப்படின்ட்டு வரும். அவன் வந்து ஒரு பெரிய லாயர்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த லூப்பன் ஹோல்ஸ் சொல்லுவோம்ல, அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சட்டத்தில் இருக்க ஓட்ட உடச்செல்லாம் கண்டுபிடிச்சி ஜெயிக்கிற ஆள். ஓகே, அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், சுரேந்திரநாத் பானர்ஜி அவனுக்கு கீழே போயிட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி கற்றுக்குப்பாங்க. அந்த யுத்திகள் எல்லாமே கற்றுக்கின மொத்த வித்தியுமே இங்கே வந்து இறக்கிடுவாங்க. அதனால் அவர் கால்டு இந்தியன் புக் அப்படின்னு சொல்லப்பட்டார். ஓகேங்களா, ஓகே. கரெக்ட் ஃபாண்ட் சைஸா இதானா? ஓகே, சூப்பர். அப்படின்னா 13th ஒன். ஆன் த சஜஷன் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர், த டேட் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 16th October 1905 வாஸ் செலிப்ரேட்டட் ஆஸ். என்ன டேவா இது செலிப்ரேட் பண்ணாங்க? ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால். எஸ், அப்படியும் சொல்லலாம் அவங்க. ஓகேவா, லாலா லஜ்பத் ராய். ஓகேவா, குட் ஒன். அசிஸ்டன்ட் ஜாயின். ஓகே, 13th ஒன். ஆன் த சஜஷன் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர், the date of partition of Bengal October 16, 1905 was celebrated as. அது என்ன நாளாக கடைபிடிக்கப்பட்டது? ரக்ஷா பந்தன் டேவா, இல்லை பிரதர்ஹுட் சகோதரத்துவ நாளா, இல்லை சாலிட்டரினா போராட்ட நாளா, இல்லை பிளாக் டே ஒரு கருப்பு நாளா? ஓகே, அதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? ஓகே, ஓகே, பட் 13th ஒன் ஆன்சர் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்றத வந்து ரக்ஷா பந்தன் டேவா தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா, ரக்ஷா பந்தன் டே. ஹவ் இட் இஸ் மீன்ஸ், ரவீந்திரநாத் தாகூர் சொன்னது என்னன்னா, ஓகே, அவருடைய அந்த முழக்கம், ஓகேவா, அந்த முழக்கத்தில் என்ன சொல்லியிருப்பாரு, எல்லாருமே வந்து கங்கை நதியில் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து அந்த டேவை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரில் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கையில் ஒருத்தர் வந்து ராக்கி கட்டிப்பாங்க. ஓகே, ராக்கி கட்டி நாங்கள் வந்து பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நீங்கள் பிரிச்சாலும் இந்து முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சகோதரத்துவமாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷா பந்தன் டே, அதன் வாயிலாக தான் சகோதரத்துவம் அப்படின்றது வருது. ஓகேவா, ஸோ டைரெக்டாக பிரதர், இது இந்த ஆப்ஷன் இல்லைன்னா பிரதர்ஹுட் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா, பட் இந்த ஆப்ஷன் இருக்கிறனால ரக்ஷா பந்தன் எதுக்குன்னா பிரதர்ஹுட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, அதை தான் எக்ஸாக்டாக சொல்லணும். ஓகேவா, ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன விஷயம் அதுதான். சூப்பர். 14th question. Okay, 14th question. Concept of national education was propounded during the course of the movement. இயக்கத்தின் போது தேசிய கல்வி என்று கருத்து முன்வைக்கப்பட்டது. எந்த இயக்கத்தின் போது தேசிய கல்வி அப்படின்ற மூமெண்ட் கொண்டு வரப்பட்டது, முன்வைக்கப்பட்டது? ஹோம் ரூல் லீக். ஓகே, தன்னாட்சி இயக்கம், சுதேசி அல்லது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ட். ஓகே, சட்ட மறுப்பு. ஓகேவா, பிளாக் டே, ஜாலியன் வாலாபாக். ஆக்சுவலி பிளாக் டே, ஓகே, இது பிளாக் டேன்றது பொதுவாக நிறைய இடத்துக்கு சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா? இப்போது ரவுலட் ஆக்ட்டுக்கு பிளாக் ஆக்ட் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இங்கே நம்ம யார் சொன்னாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகே, த ஆன்சர் வந்து 14th ஒன். ஓகே, ஏபிசி ஃபைன். எஸ், ஸ்வதேசி. ஓகே, ஸ்வதேசி. ஸ்வதேசியில் தான் வந்து சுதேசி. ஓகேங்களா? சுதேசியில் தான் தேசிய கல்வி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா வேறு ஃபார்மில் கொஷின் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டாபிக்குள்ளே எடுக்கணும்னா ஃபுல்லாக நான் டெப்த்தாகவே எடுத்துருக்கேன். சரிங்களா? அங்கே பார்த்துக்கலாம். 15th கொஷின். Objective of the new policy of council entry proposed by Swagagist was. ஓகே, ஸ்வகாஜிஸ்டுகள் முன்மொழியப்பட்ட கவுன்சில் நுழைவு இன் புதிய கொள்கையின் நோக்கம் என்ன? ஓகே, நேற்று தான் இந்த டாபிக் எடுத்து முடித்தேன் பெய்ட் பேட்சுக்கு. ஓகே, லெட்ஸ் சி. 1919 சட்டத்திற்கு ஒரு சோதனை கொடுக்க, சீரான மற்றும் தொடர்ச்சியான தடங்கள் மூலம் சீர்திருத்தத்தை அளிக்க, மாற்றங்கள் இல்லை என்பதை அமல்படுத்த, சிறந்த நிர்வாகத்தை வழங்க. ஓகே, விச் ஒன்? சக்தி ஃப்ரம் தேனி. ஹாய் சார் என்டிபிசி. ஹலோ, ஹாய்ங்க. யா, 15th one answer. To give a trial to 1919 Act, to break the reform from within by uniform, consistent and continuous obstructions, to expose no changes, to provide better administration. Okay, ஸ்வகாஜிஸ்ட் கவுன்சில் என்ட்ரியை எதுக்காக கொண்டு போனாங்க, அதுதான் கொஷின். ஓகே, ஆப்ஜெக்டிவ் கவுன்சில் என்ட்ரியோட ஆப்ஜெக்டிவ் என்ன? ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இடன் ஸ்வகாஜிஸ்ட் உருவானதுக்கும் கவுன்சில் என்ட்ரி, ஓகேவா, சட்டப்பேரவையில் உள்ள நுழையப்பாங்க, அது எலெக்ஷனில் நுழையப்பாங்க, அதுக்கும் என்ன காரணம்? ஆப்ஷன் டி. ஓகே, டு break the reform from within by uniform, consistent and continuous obstruction. ஓகேவா, அதாவது சீரான மற்றும் தொடர்ச்சியான தடங்கள் உள்ள நுழைஞ்சி அதை தடங்கள் பண்ணி அந்த சீர்திருத்தத்தை ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா, அதை தான் சிம்பிளான சொன்னாங்க, break the government அப்படின்னு சொல்லுவாங்க. break the government. அப்போ உள்ள நுழைஞ்சி அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேலை தான் ஸ்வகாஜிஸ்ட். ஸோ 100% சி ஆப்ஷன் வராது. ஏன்னா ஸ்வகாஜிஸ்ட்ன்றவங்க ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புபவர்கள். இவங்க பிரிஞ்சு வந்ததே நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்பாதவர்கள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் என்னாச்சு, பிரச்சனை வந்து பிரிஞ்சே வந்தாங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஓகே, மற்றது எதுவுமே ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஓகே, பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, குட். அடுத்தது 16th கொஷின். ஏன்னா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 16th கொஷின். British government appointed an Indian Statutory Commission to review the Government of India Act 1990. This commission is also known as what? இந்திய அரசு சட்டம் 1919 மறு ஆய்வு செய்ய பிரிட்டிஷ் அரசு ஒரு இந்திய சட்ட ஆணையத்தை நியமித்தது. இந்த ஆணையம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சைமன் கமிஷன், ஹண்டர் கமிஷன், மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் கமிஷன், கிரிப்ஸ் மிஷன். ஓகே, எது சைமன் கமிஷனா, ஹண்டர் கமிஷனா, இல்லை மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் கமிஷனா, இல்லை கிரிப்ஸ் மிஷனா? ஓகே, எது அப்படின்றது தான் கேள்வி. சிம்பிள் பாயிண்ட்லேயே முடிஞ்சிட்டு இருக்கோம். லெட்ஸ் சி. சார், என்டிபிசி குரூப் டிக்கு ஸ்டடி மெட்டீரியல் புக் அடால இருக்கா சார்? எப்படி சார் வாங்குவது? எஸ், நீங்கள் அடா ஸ்டோரிலே போயிட்டு நீங்கள் புக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ எப்படி நான் ஸ்லைட் காட்டினேன் உங்களுக்கு, அதே மாதிரி நீங்கள் அடா ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்டிபிசியா தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழுக்காக புக்ஸு, டெஸ்ட் சீரீஸு, கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே, ஓகே, த ஆன்சர் இஸ் சைமன் கமிஷன். ஓகே, பிகாஸ் இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்றதே சைமன் கமிஷன் தான். ஓகே, ஸோ ரிவ்யூ எதுக்கு? 1919 போடப்பட்டதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தது. அதுவும் இல்லாமல் அதில் வேறு என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறோன்னு சொன்னோம். அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அரசியலமைப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு போடப்பட்டது தான் சைமன் கமிஷன். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா, குட். 17th question. With reference to the Indian freedom struggle, which one of the following is correct chronology? ஓகே, அதாவது சரியான வரிசையை கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ட்டிஷன் வங்காள பிரிவினை,
வங்காள பிரிவினை. ஓகே, இது லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட், சூகத் பிளவு. ஓகே, ஆர்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்ட்டிஷன், லக்னோ பேக்ட், சூகத் பிளவு. இல்லை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சூகத் பிளவு, லக்னோ பேக்ட். இல்லை சூகத் பிளவு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், லக்னோ பேக்ட். ஓகே, விச் ஒன்? ஓகே, ஆன்சர். Yeah, answer B is the right one. Partition of Bengal 1905, Soviet split 1907, Lucknow Pact 1916. ஓகேவா? 1905. எஸ், சூப்பர், குட். ஆனால் இது குட்டி தான், பட் எக்ஸாமில் வரும்போது 3க்கு அது உங்களுக்கு 5 வைப்பான். ஓகேவா? 5 வைப்பான். அதுவும் இப்படி கொடுக்க மாட்டாங்க கொஷின்ஸை. இந்த மாதிரி இங்கேனா பரவாயில்ல, இந்த டாபிக் தான் கேட்டிருக்கேன். பட் மொத்த ஐஎன்சின்னு வரும்போது 1905 1910 30 40 அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 18th கொஷின். த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சூகர் ஸ்பிளிட், லக்னோ பேக்ட். சூப்பருங்க, சூப்பர், குட். இன் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் த மோடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் ரீயுனைட்டட்? கொஷினை நல்லா புரிஞ்சுங்க. தமிழில் என்னன்னா, எந்த இந்தியன் தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மறுபடியும் ஒன்றிணைந்தனர் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒன்றிணைந்தனர் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதாவது ரீயுனைட்டட் அப்படின்னு சொல்றதை விட எக்ஸ்ட்ரீமிஸ்டை அதாவது தீவிரவாதிகளை சேர்த்து கொள்ளப்பட்டது எந்த மாநாட்டில்? அதுதான் எக்ஸாக்டான மீனிங். சேர்த்து கொள்ளப்பட்டது எந்த மாநாட்டில்? ஓகே, 1915, 1916. வேறு ஏதாவது ஆப்ஷன் போட்டிருக்கீங்களா? ஓகே, டன். ஃபைன். 18th one answer is yes, 1916 Lucknow Pact. ஓகேவா? 18th one 1916 Lucknow. பட் இங்கே நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது ஹிஸ்ட்ரியில் எப்படி கொடுத்து வைப்பாங்கன்னு சொல்கிறேன். 1915 நம்மளுக்கு தெரியும், ஹோம் ரூல் லீக் தன்னாட்சி இயக்கம் 1916 ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இவங்களை ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடைபெறுது. ஓகே, அந்த டைமில் 1915 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்போ பிரிஞ்சு இருக்காங்க. அவங்கள சேர்க்கறதுக்கான வழிபாடு, அதாவது சேர்க்கறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஓகே, 1915 என்ன பண்ணுவாங்க, செஷனில், ஐஎன்சி செஷன்லேயே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க 1915. 1916 லக்னோ பேக்டில் என்னென்னா, ஓகே, ஐஎன்சியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாடரேட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ளஸ் முஸ்லீம் லீக் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க 1916. ஓகே, பட் ஆன்சர் 1916 எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களை ஐஎன்சிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரையை, அப்படி ஒரு தீர்மானத்தை போடப்பட்டது எப்போனா 1915. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே ஆன்சர் 1916, நோ இஷ்யூஸ், லக்னோ. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கணும் கதையை, அப்போ தான் அந்த ஃப்ளோ கிடைக்கும். 19th கொஷின். லக்னோ காங்கிரஸ் செஷன் சேர்மன் அம்பிகா சரண் மஜும்தார். எஸ், ஏசி மஜும்தார். ஓகே, நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, ஒவ்வொரு கொஷினும் இந்த டாபிக் உள்ள மொத்தமாக கொஷின்ஸ் எடுத்து வைக்கேன், பின்னாடி இருக்குது, அதனால தான். ஓகே, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. என்ன? கிலாஃபட் மூமெண்ட்டு எதனால்? டர்க்கி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் துருக்கி முதலாவது உலகப் போரில் தோற்றது. ஓகே, ஜெர்மனி முதலாவது உலகப் போரில் தோற்றது. இத்தாலி முதலாவது உலகப் போரில் தோற்றது. ஆஸ்திரியா முதலாவது உலகப் போரில் தோற்றது. ஓகேவா? அப்படின்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் சரியானது எது அப்படின்றது தான். சாபி ஸ்டெனோ மாக் டெஸ்ட் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாங்க, நம்ம எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வீக் கம்ப்ளீட்டாக ஸ்டெனோ மட்டும் இல்லை, இப்போ என்டிபிசிதே இப்போ எக்ஸாம் ஆக போகுது, அவங்களுக்கும் ஜென்ரல் மாக் டெஸ்ட் இந்த வீக்லேருந்து கொண்டு போக பிளான் இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் யா, ஏ. ஈஸி கொஷின் தான், ஸோ நோ ப்ராப்ளம். 19th one ஏ, துருக்கி. ஓகேங்களா? துருக்கி டிஃபீட் ஆனதான் முதல் உலகப்போர். 20th கொஷின். ஓகே, 20th கொஷின்.
The plan of the non-cooperation movement approved the National Indian National Congress which session? ஓகே, அதாவது கேள்வி ஒத்துழையாமை இயக்க ஓகே தீர்மானம் எந்த மாநாட்டில் போடப்பட்டது? ஓகேவா, ஒத்துழையாமை இயக்க தீர்மானம், ஒத்துழையாமை ஓகே இயக்க தீர்மானம் எந்த மாநாட்டில் போடப்பட்டது? நாக்பூர் செஷனா, லாகூர் செஷனா, மும்பை செஷனா, சென்னை செஷனா? ஓகே, எந்த செஷன்ல? ஓகே, குட். ஆப்ஷன் ஏ நாக்பூர் செஷன், நாக்பூர் செஷன். ஓகேவா, குட் ஒன், நாக்பூர். 21 நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பின்னாடி வேக ஃபார்முலா கொஷின்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன், அதனால தான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா, ஃபைன். 21 அது இல்லாமல் இது முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் இதுவும் கிடைச்சிடும், என்னுடைய அந்த க்ரோனாலஜி ஆர்டர் ஓகே அந்த லிஸ்ட்டும் நான் கொடுத்துடுவேன். அதுக்கப்புறமா ஒரு கிளான்ஸ் வச்சு கண்டித்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்சி வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, குட். Who among the following president the Lahore session of Indian National Congress in 1909? 1909ஆம் ஆண்டு லாகூர் மாநாட்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் யார்? பிரசிடென்ட் யார்? அதான் கொஷின். முதலாவது தாதாபாய் நவ்ரோஜி, ரெண்டாவது ராஷ் பிஹாரி கோஷ், மூன்றாவது மதன் மோகன் மாலவியா, நான்காவது பிஷன் நாராயண் தாஸ். அது தாரில் தாஸ். ஓகே, எஸ் ஆன்சர் சி, மதன் மோகன் மாலவியா. 1909 அப்படின்னு வரும்போது ட்ரிபிள் எம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மதன் மோகன் மாலவியா. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் பிரசிடென்ட். ஓகேவா, குட், சூப்பர். அடுத்த கேள்வி 22nd. Who was the Viceroy of British India at the time of first session of Congress? ஓகே, எப்படி சார் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி உங்களோட பிடிஎஃப் வாங்குறது? அருண் ஸ்லைடில் டெலிகிராம் ஐடின்னு போட்டிருக்குப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆஃபீஸர் ஆர்பி, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் பிடிஎஃபுக்கும் நான் அப்லோட் பண்ணணுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. யார் யார், அதாவது ஃபஸ்ட்டு செஷன் முதல் ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற போது அப்போ இருந்த வைஸ்ராய் யார்? லார்டு கர்சனா, லார்டு டுஃப்ரினா, லார்டு மேயோவா, லார்டு மின்டோவா? ஓகே, லார்டு கர்சன், லார்டு இங்கிலீஷில் டஃப்ரின், தமிழில் துஃப்ரின். ஓகே, லார்டு மேயோ, லார்டு மின்டோ. ஓகேவா, சார் மதன் மோகன் மாலவியா இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் இந்து பெனாரஸ் யூனிவர்சிட்டி. எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே, லார்டு டஃப்ரின். சூப்பர். 22nd பி. உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ், ஓகேவா, இதை நான் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி பெட்டிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட் காப்பி தான், நான் எதுவுமே ஸ்லைடெல்லாம் போடலை, அதுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுவேன். இன்றைக்கி எல்லாமே நைட்குள்ளே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் மேக்ஸிமம் எல்லாமே கிடச்சிடும். ஓகே, ஸோ டெலகிராம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க போதும். ஆகாக பில்லை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் கொடுக்க போக. ஓகே, லார்டு டஃப்ரின். ஓகே, 23rd. ஓகே, 23rd. Who was elected as a president of Khilafat Conference met at Delhi in 1919? ஓகே, 73வது கேள்வி. Who was elected as president of Khilafat Conference at Delhi in 1919? ஓகே, 1919 டெல்லியில் சந்தித்த கிலாபத் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஓகே, எஸ், இட்ஸ் அ காந்தி, மகாத்மா காந்தி. கரெக்ட், குட். 23rd குட். 24th question. ஓகே, லோகு, ஹாப்பி மார்னிங் சார், சாரி ஐம் லேட். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ், ஹாப்பி மார்னிங்க. ஓகே, பிஎம் ஸ்டாலின் செலகம் ஐடி ப்ளீஸ். ஓகே, ஸ்லைடில் இருக்குப்பாங்க, எடுத்துக்கோங்க. ஓகேவா, சரிங்களா சார்? டெலகிராம் குரூப் நேம் ஆஃபீஸர்னு போட்டிங்கனாலே போதும், அதுலேயே அப்படி தான் வரும், என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஓகே, அதுதான். ஸோ இன் விச் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் த நேஷனல் சாங்ஸ் வந்தே மாதரம் was sung for the first time? ஓகே, எப்போ பாடப்பட்டது? மெட்ராஸ் செஷன் ஆஃப் 1887, அலகாபாத் செஷன் ஆஃப் 1888, சூரத் செஷன் ஆஃப் 1907, கல்கத்தா செஷன் ஆஃப் 1896. எஸ், டி 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 டி. குட், டி. மேக்ஸிமம் சில கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பர்டிகுலராக இருக்கும், ஆனால் இது கண்டென்ட்டோட பெருசாக வராது.
அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் படிக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் நடந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எப்போவுமே வந்து கேட்பான். அதுதான் நம்ம மேக்ஸிமம் மிஸ் பண்ணிடுறதுக்கான சான்ஸே அதில் அந்த மாதிரி கொஷின்ஸில் தான் இருக்குது. ஓகே, அப்படிப்பட்ட கொஷின் தான் இதுவும் ஒன்று. குட். என்னது கல்குலேஷன் சேர்மன் கஹமதுல்லா சயானி. யா ஓகே. பட் ஆனால் அந்த 1896 செஷனில் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ஒரே ஒரு பாயிண்ட் தவிர. ஓகே, அதனாலேயே மேக்ஸிமம் படிக்க மாட்டோம் எல்லாம். 25th கொஷின், வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் ஆஃப் ஸ்வதேசி அண்ட் பைகாட் மூமெண்ட்? ஓகே, இதோட முக்கியமான நோக்கம் என்ன? லார்ட் கர்சன் பிளான்ஸ் டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, வங்காளத்தை பிரிப்பதற்கான லார்ட் கர்சனின் திட்டமா, இந்திய தேசிய காங்கிரசின் வளர்ந்து வரும் பிரபலத்தின் விளைவை குறைப்பதற்கான கர்சனின் திட்டமா, இந்தியாவின் கல்வி முறையை கட்டுப்படுத்தும் கர்சனின் திட்டமா, இந்தியாவில் இருந்து இங்கிலாந்துக்கு செல்வதின் வடிகால், என்ன சொல்றது, ஐ மீன் வெல்த் ஃப்ரம் இந்தியானா ட்ரைனேஜ் ஆஃப் வெல்த்னா வடிகால் கொள்கையா அப்படின்னு கூட சொல்லலாம். வடிகால் கொள்கை அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? Okay, answer, yeah, isn't it basic points and C point. Okay, so no issues. A, plan to partition of Bengal. Okay, Swadesi and Baigat காரணமே partition of Bengal. A the answer. Okay va, correct, superb. And then 26th question என்ன கேட்டிருந்தாங்க ஜீவா சார், ஐஎன்எம்ல கொஷின் இது வகை கேட்டிருக்காங்களா லாபி எக்ஸாமில்? ஐஎன்எம் ஹிஸ்ட்ரின்றது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா, இது எல்லா எக்ஸாமுக்கும் வரும், நாட் ஓன்லி ஆகாபி இல்லை. ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியானா கொஷின் இங்கேருந்து தான் கேட்பாங்க அதிகமாக. ஓகே, நம்ம 18th கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேங்களா? ஓகே, நான் ஸ்லைட் வந்து நான் எண்டில் பண்ணுறேங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா டூரிங் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஓகே, அந்த டைமில் யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாங்க? ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யார்? லார்டு கர்சன், லார்டு செம்ஸ்ஃபோர்ட், லார்டு பென்டிக், லார்டு மின்டோ. ஓகே, ஸோ அப்போது ஜாலியன் வாலாபாக் எப்போ நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்க? ஓகே, குட் ஒன். பேகன் செம்ஸ்ஃபோர்ட், ஃபுல் நேம் வந்து பேகன் செம்ஸ்ஃபோர்ட். எப்போ? 1916 இருந்து 1921 வரைக்கும் இவர் தான் வைஸ்ராய். அப்போ தான் இது நடந்தது. இது வந்து ஏப்ரல் 13, 1919. ஓகேவா? ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஓகே, சூப்பர். 27th கொஷின், 27வது கேள்வி. The first women graduate of Calcutta University in 1890 was. இது வந்து ஃபேமஸான கொஷின். இது ரிமைனிங் ரிவர்ஸ் அண்ட் கிளைமேட் எப்போ எடுப்பீங்க சார்? நாளைக்கு, ஐ திங்க் மண்டே. ஓகேவா? ஏன்னா அந்த கிளாஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சரியாக போச்சு கிளைமேட்டு. ஸோ நாளைக்கு டாபிக் அதுதான். ஓகே, நாளைக்கு. அதுக்கப்புறம் 1 டே விட்டு உங்களுக்கு குரூப் 4 வந்து 1 டே ஆல்டர்னேட் டேஸில் போகும். என்டிபிசி அந்த கேப் டேஸில் போகும். ஓகேவா? அந்த கேப்பில் போகும். ஃபைன். ஜென்ரல் டயர் லார்டு செம்ஸ்ஃபோர்ட். சூப்பர். எஸ், ஜென்ரல் ஓ டயர் 2 டயர் இருக்காங்க. ஓ டயர் வந்து ரெகினால்ட் டயர்னு ஒருத்தவங்க வருவாங்க. 2 டயர்ஸ் வருவாங்க. ஒருத்த வந்து லெப்டினன்ட் கவர்னரு, இன்னொருத்த வந்து கமாண்டர் இன் சீஃப். ஆன்சர் எஸ், கடம்பினி கங்குலி. ஏ, குட் ஒன். ஓகே, சூப்பர். 28th question. Who was the first British president of INC? ஓகே, இந்த கேள்வியும் பல தடவை கேட்டது. ஓகேவா? சூப்பர். 30 மெம்பர்ஸ் மட்டும் லைக் பண்ணல, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் லைக் போட்டுருங்க. Who was the first British president of INC? INC உடைய முதல் ஆங்கிலேய பிரசிடென்ட் யார்? அதுதான் கேள்வி. ஓகேவா? முதல் ஆங்கிலேய பிரசிடென்ட் ஏஓ ஹியூமா, ஆல்ஃபர்ட் வெப்பா, தின்ஷா வச்சாவா, ஜார்ஜ் யூலேவா. ஓகேவா? யார்? ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஆன்சர்ஸ் ஜார்ஜ் யூலே. ஓகே, டி இஸ் த ஆன்சர், யூலே. ஓகே, இதுதான் முதல் ஆங்கிலேய பிரசிடென்ட், ஐஎன்சியுடைய முதல் ஆங்கிலேய பிரசிடென்ட். ஓகே, குட், சூப்பர். 29. ஏஓ ஹியூம் வந்து ஜஸ்ட்டு அதை ஃபார்ம் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஓகேவா? அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. சார் கன்ஃபார்மாக என்டிபிசி எக்ஸாம் 20 ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ப்ளீஸ், கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட் வேணும்னா நம்ம ஜூம் இவெண்ட்லேயே அதை எடுத்துகிட்டு போய்ப்போம். நேற்று, ஓகே, நேற்று அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க பெட்டர். ஓகே, அதில் டெப்த்தாக பேசியிருப்பாங்க. ஓகே, பிஎம் ஸ்டாலின் அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க பெட்டர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ வாஸ் அ வைஸ்ராய் ஃப்ரம் 1899 இருந்து 1905 வரைக்கும்? ஓகேவா?
99லேருந்து 1905 வரைக்கும் 29th கொஷின். ரிப்பன், டஃப்ரின், கர்சன், மின்டோ 2. ஓகே சார், கன்ஃபார்ம் என்டிபிசி எக்ஸாம் 28 ஸ்டார்ட் பண்ணுவாங்களா சார் ப்ளீஸ்? கண்டிப்பாங்க, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். ஓகேவா, இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் ஸ்டில் இதே கொஷினை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா ஃபஸ்ட்டு? இந்த எண்ட்லேயும் வந்து ஏன் இந்த டவுட் எல்லாருக்குமே வருதுன்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுட் கேட்கறத குறைஞ்சிருக்கு எல்லாருக்கிட்ட இருந்தோம். ஓகே ஃபைன். 29th ஆன்சர் சி, லார்ட் கர்சன். எஸ், எக்ஸாக்ட்லி, லார்ட் கர்சன். சூப்பர். ஓகே குட். அடுத்த கொஷின். ஃபார்மல் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆன். அரசாங்கத்துக்கு எதிரான ஸ்வதேசி இயக்கத்தின் முறையான பிரகடனம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? 1905லையா, 1907லையா, 1886லையா, 1909லையா? ஓகே ஃபைன். எக்ஸாம் ஃபியர் சார் சிவானி. எஸ், 100% எக்ஸாம் ஃபியர் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா, பட் நம்ம அதை எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்றத விடுங்க. 28th எக்ஸாம் இருக்குதோ இல்லையோ, 28க்குள்ளே உங்களால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும், முடிச்சிங்களா? அதுதான் கொஷின். ஓகே, அதுக்கு உங்களுக்கு பதில் இருந்தால் அந்த ஃபியர் வராது. இது உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நார்மல் திங். எக்ஸாம் கிட்ட வரும்போது எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வரும். ஓகே, நீங்கள் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் முடிச்சிங்களான்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டாபிக்ஸை. ஓகே, ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும், அவ்வளோதான். ஓகே, 1905 எக்ஸாக்ட்லி, சூப்பர். 1905. இன்னும் கொஷினை ட்விஸ்ட் பண்ணியிருப்பேன் நான், பட் ஓகே. 31. அடுத்த கொஷின். அடாப்டட் 4 ரிசல்யூஷன். ஓகேங்களா, ஸ்வராஜ், வெல் கவர்மெண்ட், பைகாட் மூமெண்ட், ஸ்வதேசி அண்ட் நேஷனல் எஜுகேஷன். ஓகே, இந்த 4த்தையுமே எந்த மாநாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க? ஓகேவா, எந்த மாநாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க? யா கரெக்ட் சார். ஓகே, இல்லை சார், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் சார் ஃபியர் இருந்து சார், இப்போ இல்லை. குட் குட். ஸோ ப்ரிப்ரேஷன் பாங்க, இட்ஸ் வரட்டும் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம பெஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துட்றோம் அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துடுங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க எல்லாருமே. எப்படிப்பா எக்ஸாம் பண்ணேன், கிளியர் பண்ணிட்டியா அப்படின்னா, நான் நல்லா தான் பண்ணேன், ஆனால் ஏன் கிளியர் ஆகலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த பர்சனை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் கிளியர் பண்ணலை அப்படின்ட்டு. ஓகே, பிகாஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன் பண்ணலை அப்படின்றது. அதை ரியலைஸ் பண்ணால் போதும். 31 ஆன்சர் எஸ், கல்கத்தா செஷன். ஓகேவா, கல்கத்தா செஷன் 1906. சப்போஸ் இது கொடுக்காம இதே ரிசல்யூஷன்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு யார் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லையா, பிரசிடென்ட் இந்த செஷனை கொடுத்துட்டு என்ன 4 விஷயத்தை கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். இப்படி தான் கொஷின் திரும்ப வந்துட்டுருக்கு. 32. ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி? சுயராஜ கட்சியின் உறுப்பினர் நம்பர். ஓகே, மெம்பர்ஸ். ஓகே, மெம்பர் இதில் இருக்கவர் கிடையாது. யார் அவர்? சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, ராஜேந்திர பிரசாத், ஹக்கீம் அஜ்மல் கான். இது ஒரு ஷார்ட்கட்டும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, கிளாஸில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருப்பேன். என்டிபிசி பேட்ச்க்கும் டிஎன்பிசி பேட்ச் மட்டும் தான் முடிஞ்சிருக்குல்ல. எஸ், அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பேன். ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன்லேயே இல்லையேங்க அவங்க. தாதாபாய் நவ்ரோஜி. ஓ, 1906 செஷன் கல்கத்தா செஷன் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். அண்டர்ஸ்டுட். ஓகே, எஸ், டி ஆன்சர் ராஜேந்திர பிரசாத். இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே சொல்கிறேன். இது ஆன்சர். ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க, டிஎன்ஏ. ஓகேவா, டி ஃபார் சிஆர் தாஸ், என் ஃபார் மோதிலால் நேரு, ஏ ஃபார் ஹக்கீம் அஜ்மல் கான். இவங்க தான் ஸ்வராஜ் பார்ட்டி. இவரு ஸ்வராஜ் பார்ட்டியோட பிரசிடென்ட். ஓகே, இவரு ஸ்வராஜ் பார்ட்டியோட செக்ரட்டரி, அதாவது செக்ரட்டரி. ஓகே, செக்ரட்டரி. இவர் வந்து செயலாளர். கிளியரா? இப்போ ஷார்ட்கட் கொடுங்க டக்குன்னு. இதுதான் ஷார்ட்கட், டிஎன்ஏ. இதே வந்து ஓகே, பின்னாடி நான் கொடுக்க ஷார்ட்கட் இடம் இல்லை, அடுத்த ஸ்லைடில் கொடுக்குறேன். ஹூ இஸ் த ஐஎன்சி பிரசிடென்ட் இன் 24th பெல்காம் செஷன்? பெல்காம் செஷனோட பிரசிடென்ட் யாரு? ஓகே,
அங்கே வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னோம்ல, நோ சேஞ்சஸ். இவங்க யாருன்னா இப்படி வச்சுக்கோங்க, பால் பி பால் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஏ ஃபார் எம்ஏ அன்சாரி, ஆர் ஃபார் ராஜேந்திர பிரசாத், ஆர் ஃபார் ராஜ கோபாலா சாரி. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அங்கே நம்ம பார்த்த ஓகே இது ஆன்சர் வந்து எஸ் காந்தி, எவ்ரிவன் நோஸ். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்வராஜஸ்ட் வந்து ப்ரோ சேஞ்சஸ், அவங்க வந்து மாற்றங்களை விரும்பியவர்கள். இவங்க வந்து மாற்றத்தை விரும்பாதவர்கள், அவங்க தான் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா PARR, பி ஃபார் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஏ ஃபார் எம்ஏ அன்சாரி, அப்போ வந்து மக்தக் அகமது அன்சாரி சம்திங், எம்ஏ அன்சாரி போதும், ஆர் ஃபார் ராஜேந்திர பிரசாத் அண்ட் இன்னொரு ஆர் ஃபார் ராஜகோபாலாச்சாரி. இவங்க நோ சேஞ்சஸ். தட் மீன்ஸ் இவங்க ஃபுல்லாக காந்தி டீம்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அவங்கெல்லாம் ஸ்வராஜஸ் பார்ட்டி பிரிஞ்சு போனவங்க. ஓகேவா? இதுதான் அந்த நோ சேஞ்சஸும் ப்ரோ சேஞ்சஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இந்த மெம்பர்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கங்க போதும். இப்போ 34th கொஷின். இந்த பிடிஎஃப் இந்த டெலகிராமில் சென்ட் பண்ணிடுங்க பண்ணுறீங்களா சார்? எஸ், இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஈவினிங் இது கூட இன்னும் 2 பிடிஎஃப் சென்ட் பண்ண வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்காக தான் டெலகிராம் ஐடி மேலே ஸ்லைடில் இருப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, அனுப்பிவிட்றேன் ஈவினிங். அலியன் காந்தி சார், ஆக்சுவலி காந்தி இருக்கிற செஷன்லேயே 1924 பெல்காம் செஷனில் மட்டும்தான் பிரசிடென்ட் இருந்தார். வேறு எதுலையுமே அவர் அட்டன் பண்ணல, பிரசிடெண்ட்டாக இல்லை. ஓகேவா? அது ஒன்று தவிர. விச் செஷன் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் சீட்டட் ஆஸ் எ பிரசிடென்ட்? ஓகே, 34th வந்து எந்த செஷனில் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் அமர்ந்தார்? ஓகேங்களா? முதல் முஸ்லீம் பிரசிடென்ட். எஸ், எக்ஸாக்ட்லி, சி. ஓகே, பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா? பத்ருதீன் தியாப்ஜி. சூப்பர்ப். மெட்ராஸ் செஷன் 1887. இதுதான் 3வது செஷனு. ஓகேங்களா? பத்ருதீன் தியாப்ஜி இவங்க தான் வந்து முதல் முஸ்லீம். ஸோ இதில் எப்படி நீங்கள் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு, ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட்டு, ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்டு, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடெண்ட்டு. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடெண்ட்டு. இதை எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்டாட்டிக் பாயிண்ட், கண்டென்ட்டோட வராது, ஆனால் கேள்வி மட்டும் வந்துட்டு இருக்கும், சும்மா சும்மா கேட்டுட்டு இருப்பானுங்க. ஓகேவா? முதல் பிரசிடெண்ட்டு, முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட்டு, முதல் விமன் பிரசிடெண்ட்டு, முதல் பிரிட்டிஷ் பிரசிடெண்ட், அதாவது ஜார்ஜ் யூலே பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது இந்தியன் விமன் பிரசிடெண்ட் ஃபர்ஸ்ட் யாரு? ஓகே, அடுத்தது 35வது கேள்வி. In which session Constitution of Congress was altered to admit the delegates from the extremist section? ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷன். காங்கிரஸ் எந்த அமர்வில் தீவிரவாத பிரிவில் இருந்த பிரதிநிதிகளை அனுமதிக்க மாற்றப்பட்டது, அதாவது அனுமதிக்க அக்செப்ட் பண்ணப்பட்டது? ஓகேவா? அது எது? பாம்பே செஷன், கல்கத்தா செஷன், மெட்ராஸ் செஷன், அலகாபாத் செஷன். எந்த செஷனில்? சிஸ்டர் WG பானர்ஜி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் பிரசிடென்ட். WC பானர்ஜி கிறிஸ்டின்ங்களா? இல்லை, எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். ஓகேவா? இவனுக்கா WG பானர்ஜி கிறிஸ்டினா? I know that, I don't know that, sorry. The first Indian women president சரோஜினி நாயுடு, அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? பட் WG பானர்ஜி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, எந்த செஷன்? பாம்பே செஷன், கல்கத்தா செஷன், மெட்ராஸ் செஷன், ஓகே, அண்ட் தென் வந்து அலகாபாத் செஷன். ஓகே, லெட்ஸ் சி, பார்ப்போம். இந்த கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஐ திங்க், ஆனால் இது பெருசாக ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கொஷினை நான் எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். ஓகே, இந்த கொஷினை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திஸ் இஸ் த பாம்பே செஷன் 1915. SP சின்ஹா இவங்க தான் வந்து பிரசிடெண்ட். இதில் தான் எக்ஸ்ட்ரீமிஸை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் 1916 ஹோம் ரூல் லீக் நடைபெற்றுச்சு. 1916 ஓகேவா, மாடரேட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் எல்லாமே சேர்ந்தது. ஓகேவா? திஸ் இஸ் த கொஷின். எஸ் சார், அவர் கிறிஸ்டின். அப்படிங்களா? சூப்பர். எனக்கும் அது அந்த நியூஸ் தெரியாது. ஓகேவா? பட் நானும் தெரிஞ்சுக்கேன், ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின். ஓகே, WC பானர்ஜி, குட்.
19 செஷன் பாம்பே செஷன். ஓகேவா, இதுதான் அங்கே வெறும் பாம்பே மட்டும் கொடுத்துருந்தேன். ஓகேவா, சூப்பர் குட். இப்போ கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அடுத்தடுத்து இங்கே தான் வந்து ஏன்னா பிரிஞ்சு போனதில் ஒன்று சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் 15ல் கேட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா ஹோம் ரூல் லீகில் 4 அணிகளை இணைக்க வேலைப்பாடுகள் நடக்கும். ஓகேங்களா, அவங்கள சேர்த்ததுக்கு அப்புறமா தான் 1960 எல்லாம் செட்டு சேர்ந்து மூமெண்ட்டை கொண்டு போனாங்க. ஓகேவா, குட். 36th கொஷின். Unity between two factions, moderate and extremist of Congress. Lucknow Pact signed between Congress and Muslim League to build political consensus at the time. Who is the INC president? காங்கிரஸின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இரு பிரிவுகளுக்கு இடையே ஒற்றுமை அந்த நேரத்தில் அரசியல் ஒருமித்த கருத்தை உருவாக்க காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீகுக்கும் இடையிலான லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்திட்டு ஐஎன்சி தலைவர் யார்? ஓகே, 36th. எஸ்பி சின்ஹா and then AC Majumdar and Shahid Hassan Imam and Annie Besant. Okay, which one? 100 watching, all like it like button sir. Okay, super 100 watching irukku but 20 members இன்னும் like button click பண்ணல. Okay, fine. AC Majumdar, Ambika Charan Majumdar. Yeah, B is the right answer. Actually பார்த்தது தான் வேற ஃபார்ம்ல क्वेश्चन கேட்டிருக்கேன். ஓகே, வேறு ஃபார்மில் கொஷின் கேட்டிருக்கேன். பட் ஆனால் 100% நீங்கள் இந்த கொஷின் முடியும் போது 50 கொஷின் முடியும் போது இந்த டாப்பிக்குள்ளே அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். டோன்ட் வரி. அடுத்தது in which year session was convened to deliberate the contentious Montagu-Chelmsford reform scheme. சர்ச்சைக்குரிய மென்டகு-செம்ஸ்ஃபோர்ட் போர்டு சீர்திருத்த திட்டத்தை வேண்டுமென்று திரும்ப பெற நடத்த எந்த அமர்வு கூட்டப்பட்டது? ஓகே, நல்லா யோசிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, யோசிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. விச் செஷன்? 1917, 1918 இல்லைனா 1920 எந்த செஷன்? ஓகே, அப்படின்றதான் கொஷின். இதில் சம் டிஃபிகல்ட்டஸாக இருக்குது, அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸை நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். நோ வரிஸ். ஓகேவா, மாண்டகு-செம்ஸ்ஃபோர்டு அப்படின்றத எப்போ? ஸோ ஆன்சர் 937 1918. ஓகேவா, 1918. ஏன்னா மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் உள்ள வகத்துக்கு முன்னாடியே 1918 தான் மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் கொண்டு வர போகணும்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம்? அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுவை கொண்டு வந்தோம், ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். சரிங்களா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. 1918 அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் செஷன். ஸ்பெஷல் செஷன் பாம்பே, ஷயீத் ஹசன் இமாம். இது ஆகஸ்ட் மாதம். கிளியரா, ஆகஸ்ட் மாதம் ஸ்பெஷல் செஷன். இது பாம்பே சயீத் ஹசன் இமாம் அப்படின்ற தலைமையில் என்ன பண்ணோம்? மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் இந்த மாதிரி சீர்திருத்தம் கொண்டு வர போகிறாங்களாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே என்ன பண்ணிட்டான்? மீட்டிங் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை நிறுத்திட்டோம். அதுக்கப்புறமா 1919 தான் மாண்டகு-செம்ஸ்ஃபோர்டு ரீஃபார்மு இந்தியாக்குள்ளேயே வந்துச்சு. ஆனால் அனௌன்ஸ் பண்ண உடனே அதில் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு படிப்போம் பார்த்தீங்களா, அதை படிச்சுட்டே நாங்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் இதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க. ஓகே, ஏன் இதுதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, எல்லாமே 1919 மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் அப்படி மட்டும் படித்து வச்சுட்டோம். ஆனால் அந்த ஒரிஜினல் ரீசன் என்னென்னா 1918 கொண்டு வர போகணும்னு மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் இதுதான் சொல்லிட்டாங்க. ஓகே, அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல, சொல்லிட்டாங்க. உடனே 1918 ஐஎன்சி செஷன் போட்டு அதை படித்து பார்த்துட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அவன் அதை கண்டுக்கவே இல்லை. 1919 ரீஃபார்ம் கொண்டு வந்துட்டான். இதுதான் வந்து மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம். இதை தான் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சொல்லிட்டு மாற்றினான். ஓகேவா, இப்படி தான் இந்த பேட்டர்ன். அதுதான் அந்த ஃப்ளோவை படிச்சிருந்தோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா புக்லையுமே என்ன பண்ணிச்சுப்போம்? மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் 1919 அவ்வளோதான். இப்படி பார்க்கறதுனால தான் முன்னாடி பின்னாடிக்கு அந்த கனெக்டிவிட்டி தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ ஃபைன், நோ இஷ்யூஸ், தெரிஞ்சுக்கலாம். இங்கே 38th கொஷின். Who is the Nagpur session president of 1920? Okay, who is the Nagpur session of the 1920? Okay, I think இப்போ திருமலை திரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது சார். இப்போ கிளியர் ஆகிடுச்சிங்களா? டவுட்? ஃபைன். 38வது கேள்வி. Who is the Nagpur session president of 1920? மோதிலால் நேரு.
ஓகே, மோதிலால் நேரு, லாலா லஜ்பத் ராய், சிஆர் தாஸ், அதுக்கப்புறமா சி விஜய ராகவாச்சாரி. ஓகே, 1920 நாக்பூர் செஷன். ஓகே, எஸ் எஸ் கிளியர் சார். ஓகே, சூப்பர். இந்த செஷனில் தான் என்ன கொண்டு வந்தாங்க? நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்தது. ஓகேவா? எஸ், சி விஜய ராகவாச்சாரி. ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஐ திங்க் இன்னொரு கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கொஷனில் கொஞ்சம் ட்ரிக்ஸாக இருக்கும், பார்ப்போம். 39th கொஷின். Who was the 1922 Gaya session president? Okay, 1922 Gaya session president, first Tamil president. Okay. Who was the 1922 Gaya session president? Okay, Gaya session president. Gaya மாநாட்டின் president யார்? Okay. மோதிலால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறமா சிஆர் தாஸ், எம்ஏ அன்சாரி. ஓகே, யார்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதோட கனெக்டிவிட்டி பாயிண்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ 39th வந்து ஆன்சர் இஸ் எஸ், இட்ஸ் ஏ சிஆர் தாஸ். இதோட பிரசிடென்ட் சிஆர் தாஸ். இங்கே வந்து கேட்டது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ரத்து பண்ணாதீங்க அப்படின்னு கேட்க வந்தது. ஆனால் இங்கே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ரத்து பண்ணிட்டாங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டாங்க. ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், 1923 எலெக்ஷன் நடக்க போகுது, அதில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தீர்மானத்தில். ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கல. அந்த ஏற்றுக்காத நபர்களுடைய பெயர் தான் ஓகே யாரு? ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ இவங்கள தான் வந்து ப்ரோ சேஞ்சஸ். ஓகே, சேஞ்சஸ். இவங்கெல்லாம் தான் நோ சேஞ்சஸ். இதுதான் நம்ம டிஎன்ஏ, இதை தான் நம்ம பிஏஆர்ஆர் அப்படின்னு சொன்னோம். கிளியரா? எஸ், சுதர்சன் டியூ டு சௌரி சௌகா இன்சிடென்ட். எக்ஸாக்ட்லி அந்த இஷ்யூக்காக தான் 1922 அதை ஸ்டாப் பண்ணுவாங்க, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. ஓகேவா? அதை வந்து சில பேர் தடையில்லாமல் கொண்டு போகணும்னு கேட்டாங்க, சில பேர் இல்லை அதை தடை பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்காக நடைபெற்ற ஒரு மாநாட்டில் முடிவு எட்டப்படலை. அதை வந்து கொண்டு போகணும், அதே மாதிரி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க தான் ஸ்வராஜ கட்சியான ஆட்கள். அவங்க தான் ப்ரோ சேஞ்சஸ். இல்லை அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தடை பண்ணது தான் இந்த எலெக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, எலெக்ஷனை புறக்கணிக்கணும், பைகாட் பண்ணணும்னு சொன்னவங்க தான் நோ சேஞ்சஸ். இதுதான் அந்த கதை. 1922 ஃபிப்ல ஆரம்பித்த அந்த இஷ்யூ சௌரி சௌரா இன்சிடென்ட், அதுக்கு கீழே 1922 செஷன், அதுக்கு கீழே ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்மேஷன். அதுக்கு அடுத்தது 1924 பெல்காம் செஷன். 25, 26, 27 எந்த இன்சிடென்ட்டும் இல்லை. 27 சைமன் கமிஷன். ஓகே, ஸோ அப்படி தான் அந்த ஃப்ளோவாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா? குட். 40th கொஷின். ஓகே, ஃபைன், சூப்பர் எக்ஸ்பிரஸ், தேங்க்யூங்க. வென் வாஸ் பிகேம் சரோஜினி நாயுடு ஐஎன்சி பிரசிடென்ட்? நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் சஸ்பெண்டட். எஸ், 12th February பர்தோலி அப்படின்ற இடத்துல தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகே, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் கிளாஸில் எடுத்துப்பேன். பட் இப்போ கொடுக்கறதுல வந்து மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த க்ரோனாலஜி ஆர்டர் இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கையில் வச்சுக்கோங்க. நான் கொடுக்க பிடிஎஃப் அதை படிங்க போதும். மாடர்ன் இண்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, 1925 when was it become Sarojini Naidu INC? 1925. D. Yes, exactly D. 1925. இப்போ அப்படியே பாருங்க, திரும்பவும் சொல்கிற ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன் பாருங்க. 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1922 இது வந்து என்ன பண்ணாங்க? சௌடா இன்சிடென்ட். சௌடா ஓகேங்களா? சௌடா இன்சிடென்ட். 1922 கயா மாநாடு செஷன். 1923 ஓகே ஸ்வராஜ் பார்ட்டி. 1924 பெல்காம். ஓகே, பெல்காம் செஷன், காந்தி பிரசிடென்ட். 1925 ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் சரோஜினி நாயுடு. இப்போவே ஒரு லைன் கிடச்சிதா உங்களுக்கு? அடுத்தது ரிமைனிங் இந்த மாதிரி அப்படியே கொண்டு போக வேண்டியதுதான். நம்ம முன்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த ஃப்ளோ மைண்டில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்கன்னா
ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 41 question. Okay, fine. So, and March 22, 1922. Yes, March 22, correct. The two dislikes a person hate history நினைக்கிறேன் சார். இருக்கலாங்க, சில பேருக்கு கிளாஸே ஸ்டார்ட் ஆகிக்காது. ஓகேங்களா? நான் வந்து ஜஸ்ட் தம்ப்நெயில் கரெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க, அப்பயே பார்த்தா டிஸ்லைக் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஓகே, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட வேண்டியது தான். நோ இஷ்யூஸ். சரி விடுங்களேன். அதாவது கிளாஸ் ஏதாவது போனால் கொஞ்சம் டிஸ்டி பற்றுவோம்ல, அதுக்கு வகை கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இருக்கணும்ல, அதனால ஒரு 2 இருக்கிறதுல தப்பு இல்லை. ஓகேவா? இருந்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. இன் விச் செஷன் பாஸ்ட் a resolution against boycott of Simon Commission? ஃப்ளோ ரீகால் யூஸில் இருக்கும் சார். எஸ், இதுதான் ஐஎன்சியை பொறுத்தைக்கும் இந்த குரோனாலஜியை மட்டும் ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கதை டக்கு 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 டக்குன்னு பிடிக்கும். கடைசியாக நான் சொல்கிறது எப்படி ட்ரிக்ஸ் எப்படி சொல்கிறதுன்ட்டு. ஓகே, இது சொல்லுங்க. இன் விச் செஷன் பாஸ்ட் a resolution against boycott of Simon Commission? ஓகே, சைமன் கமிஷனை பைகாட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரெசல்யூஷனில் போடப்பட்டது? ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், மாண்டக் மாதிரி தான். முதல்ல அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க, இஷ்யூ பண்ணிட்டாங்க. நவம்பர் மாதம் சைமன் கமிஷன் வகை போகுதுன்னு சொன்னாங்க. அது சொன்ன அடுத்த நிமிஷம் மாநாடு போட்டு அது வகை வேண்டாம் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். ஆனால் அவன் பொறுமையாக நவம்பர் 1928 அவன் பொறுமையாக உள்ளே வந்துட்டான். ஓகே, ஸோ அப்போ அது எந்த செஷன்னா ஏ. ஓகேவா? 1941 மெட்ராஸ் செஷன். ஓகேவா? இந்த செஷனில் தான் வந்து என்ன பண்ணாங்க, உள்ளே வந்தது சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டு. சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து இப்போ தான் உள்ளே வந்துச்சு. ஓகேவா? சூப்பர். அண்ட் தென் இது வந்து சைமன் கமிஷன். ஓகே, நெக்ஸ்ட் 42nd ஒன். 8 கொஸ்டின் தான் இருக்கு. Who was the president in 1918 special session? Okay, this one special session 1918 special session இது. Okay, 42 1918. சார் அடாலய எஸ்எஸ்சி வீடியோ கோர்சஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் தமிழ் லாங்குவேஜில் இருக்குமா சார்? பைலிங்குவல் தாங்க போகுது. ஓகேங்களா? பைலிங்குவலில் தான் கிளாஸ் போகுது, தமிழ் லாங்குவேஜும் இருக்கு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் அது ஏன் தெரியல, நம்ம கிளாஸ் தமிழில் தான் எடுக்கிறோம். ஆனால் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ் வேண்டாம் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுங்கன்றாங்க. பிகாஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் வருது சார், தமிழ் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது சார் அப்படின்னே சொல்லிடுறாங்க நிறைய பேர். பட் நம்ம கிளாஸ் வந்து பைலிங்குவலில் தான் போகும். ஓகேவா? 42nd ஷயீத் ஹசன் இமாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த கொஷினை வேக மாடலில் பார்த்தோம், 1918 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, எஸ், சூப்பர். ஆல்ரெடி வாட் எல்ஸ்? எஸ், அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன், ஏன்னா இதுக்குள்ளேயே எடுக்கணும்ல, அதுதான் இஷ்யூ. ஹூ லீட் மாடரேட் அட் 1907 சூகத் ஸ்பிளிட்? கொஷினை நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரு மிதவாதிகளை தலைமை தாங்கி கொண்டு சென்றது சூகத் பிளவின் பொழுது? ஓகே, கேள்வி என்னது? யார் மிதவாதிகளை 1907 சூகத் பிளவின் பொழுது தலைமை தாங்கியது, அதாவது வழி நடத்தி சென்றது யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ராஷ் பிஹாரி கோஷ், பெரோஷா மேத்தா. எவர்? கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹூ லீட் த மாடரேட்ஸ் அட் 1907? லீட் அப்படின்னா வழி நடத்தி சென்றது. ஓகே, ஃபைன் ஆன்சர், குட். ஓகே, ஸோ இந்த கொஷின் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. வழி நடத்திட்டு போனது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் தான் மாடரேட்டுடைய தலைவர். இவர் வந்து சூகத் ஸ்பிரிட்டுடைய பிரசிடென்ட். கேள்வி, இது வந்து 1907க்கு அப்புறமா தனியாக வந்து என்ன பண்ணாங்க, பெரோஷா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போனாங்க. ஓகேவா? மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போனாங்க. இதில் என்னென்னா, இது கோபாலகிருஷ்ண கோகலேன்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது கட்சியோடைய பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஆனால் கட்சியில் சீஃப் மினிஸ்டர் வேற ஒருத்தர் கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் கதை. இப்போ எக்ஸாம்பிள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சோனியா காந்தி, ஓகே, அவங்க வந்து பொதுச் செயலாளர், கட்சி ஹெட்டு அவங்க தான். ஆனால் சிஎம் கேண்டிடேட் நிற்கிறது ராகுல் காந்தி. கரெக்டா? அந்த மாதிரி. ஓகே, ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே லீட் மாடரேட்டை வழி நடத்திட்டு போனது இவங்க சார்பாக தான். மாடரேட்டில் யார் நின்னதுன்னா ராஷ் பிகாரி கோஷ் நின்று சூகத் பிளவில் ஜெயிச்சாங்க. ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி 44. ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ஜேர்னல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் குரல் அப்படின்ற ஜேர்னல், நியூஸ் பேப்பர் சொல்லலாம், இல்லை மேகசின் சொல்லலாம்.
ஓகேவா? அது யார்? எஸ்டிமேட் எட்டு திலகர் சார். எஸ், எக்ஸாக்ட்லி. 1907 சோவியத் செஷன் ராஜ் பிகாரி கோஷ் பிரசிடென்ட். அஃப்கோர்ஸ், சூப்பர். ஓகே, இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மேகசினுடைய ஃபவுண்டர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி, WC பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, லாலா லஜ்பத் ராய். ஓகே, எவர் அப்படின்றது தான். ஓகே, 44th கொஷின் சி. எஸ், ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி. 44th சி. சூப்பர். ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி. இது மட்டும் இல்லை, இது இன்னொன்றும் நிறைய புக்ஸ் இருக்கு. ஓகே, ராஷ்ட் கோஃப்டர் அப்படின்றது ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதுக்கப்புறமா ட்ரைன் வெல்த் தியரி. ஓகே, வடிகால் கொள்கை. ஓகே, இது சொல்லுவாங்க. இது ரெண்டும் ராஸ்ட் கோஃப்டர், ட்ரைன் வெல்த் தியரி. ஓகேவா? வடிகால் சுகண்டல் கோட்பாடு. ஓகே, அல்லது பொருளாதார சுகண்டல் கோட்பாடு. இதுவும் ரெண்டு புக்கு தான். ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம். இது ஒன்று பார்த்தோம் 1, இது ஒன்று பார்த்தோம் 2, இது ஒன்று 3. ஆல்ரெடி ஒன்று அன்பிரிட்டிஷ் ரூல் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுவும் இவங்க தான். ஓகே, சூப்பர். 45th கொஷின். இந்த மேகசைன்ஸு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. ஓகே, Mahatma Gandhi was persuaded by one such oppressed indigo cultivators to visit the region. As a result of Gandhiji visit, the Champaran Satyagraha began. ஓகே, யாருடைய? மகாத்மா காந்திஜி டேஷ் அத்தகைய ஒடுக்கப்பட்ட இண்டிகோ சாகுபடியாளர்களால் இப்பகுதியை பார்வையிட தூண்டப்பட்டார். யார் அந்த நபர்? காந்திஜியின் வருகையின் விளைவாக சம்பாரன் சத்தியாகிரகா தொடங்கியது. அதாவது அவங்க என்ன சொல்றது, அவங்க அழைத்தது யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. பிரிஜ் கிஷோர் பிரசாத், பண்டித் ராஜ்குமார் சுக்லா, டாக்டர் அனுக்ரக் நாராயண் சின்ஹா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 45. எஸ், ராஜ்குமார் சுக்லா இஸ் an agricultural professor. ஓகேவா? இண்டிகோ கல்டிவேஷன்னா அவுரி சாகுபடி. ஓகே, சாகுபடி, அவுரி சாகுபடி. இதில் நடந்த இஷ்யூவை அவங்க பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டது தான் ராஜ்குமார் சுக்லா. சம்பாரன் சத்தியாகிரகா. ஓகே, சூப்பர். 46வது கேள்வி. தயாச்சி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆன் டேஷ். ஓகே, அதாவது இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது எப்பொழுது? ஓகே, இரட்டை ஆட்சி. தயாட்சி அப்படின்னா இரட்டை ஆட்சி. ஓகே, கொண்டு வந்தது எப்பொழுது? ஓகே, சம்பாரன் சத்தியாகிரகா வந்து 1917. ஓகே, 1917 சம்பாரன் சத்தியாகிரகா. ஓகேவா? 1917ல் சம்பாரன் சத்தியாகிரகா நடைபெற்றுச்சு. ஓகே, ஃபைன். அடுத்த கொஷின். ஓகே, இது ஒன் ஆன்சர். 46. எஸ், டி. வாவ், சூப்பர், கிரேட். ஆப்ஷனே இல்லைனாலும் ஆப்ஷனில் என்ன வரும்ன்றதை கரெக்டாக கொடுத்தீங்க. குட் ஒன். தயாச்சி நன் ஆஃப் தி அபோவ் பிகாஸ் 1919 இதில் மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்மில் தான் கொண்டு வந்தது. ஓகே, சூப்பர், குட், சூப்பர், சீரியஸ்லி குட். ஆர்பி என்டிபிஎஸ் குரூப்பில் காமிக்கல சார். ஆர்பி என்டிபிசி குரூப்பில் காமிக்கல சார். ஓகே, ஃபைன். 47 கொஷின். ரவுலட் ஆக்ட் பாஸ்ட் ஆன். எப்போ ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது? அஜித்குமார் சார், ஆர்பி என்டிபிசி குரூப்பில் காமிக்கல சார். விச் ஒன்ங்க? குரூப்பே காமிக்கலையா, குரூப்பில் காமிக்கலையா? விச் ஒன்? ஓகே, 47. ரவுலட் ஆக்ட் பாஸ்டு. ஓகே, ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்டது 6th March 1919, 6th April 1919, 13th March 1919, 13th April 1919. எப்படி பை பண்ணுறது? குரூப்பில் என்டிபிசி ஜிஎஸ் காமிக்கல சார். பை பண்ணுறது இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, அடா ஸ்டோரில் போயிடுங்க. அடா ஸ்டோரில் போயிட்டு ஓகேவா, அங்கே ஆல் சர்ச் அப்படின்ற இடத்துல தமிழ் அப்படின்னு கொடுங்க.
கொடுத்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய அடாவில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் காட்டும். அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கூகுளில் அடா ஸ்டோர் மட்டும் போடுங்க. ஓகேவா? ஃபைன். 47th ஆன்சர் என்ன கொடுத்துருக்கீங்க? எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்க. ஏபிசிடி எல்லாமே கொடுத்துட்டிங்களா? சூப்பருங்க. ஏவை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. ஓகே, குட். 47 ரவுலட் ஆக்ட் அப்படின்றது வந்து 6th March 1919 தான் ரவுலட் ஆக்ட் போடப்பட்டது. ஓகேவா? 6th March 1919. 6th April வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நேஷ்னல் வைட் ஹர்த்தால். நேஷ்னல் வைடு ஹர்த்தால் 6th April 1919 போடப்பட்டது. ஓகேவா? நேஷ்னல் வைடு ஹர்த்தால்னா நாடு தழுவிய போராட்டம். ஓகே, இது போராட்டம் போட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அப்படி அரெஸ்ட் ஆனவங்க 2 பேர். ஓகேவா? அந்த 2 பேர் அரெஸ்ட்டுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினது தான் April 30, 1919. என்னது? ஜாலியன் வாலா பாக். இது கிடையவே கிடையாது. ஓகேவா? இதுதான் ஆர்டர். 6th March 1919 ரவுலட் சத்தியாகிரகா. இப்போ சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அடுத்த டாபிக்ல சொல்கிறேன். இது ஆன்சர் பண்ணுங்க, அதை நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? என்னென்ன? மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் 1919. மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் 1919. இதில் போடப்பட்டதன் விளைவாக 1919 ரவுலட், ஓகே, ரவுலட் ஆக்ட். இது மார்ச். இதன் தொடர்பாக April 13, 1919. இது வந்து ஜாலியன் வாலா பாக். ஓகே, இதுதான் ஆர்டர். ஓகேப்பா? அனிபெசன்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டார்டிங் த ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட். ஓகே. த ஃபவுண்டர் ஆஃப் த தியோசாபிக்கல் சொசைட்டி. ஓகே. ஓகே. ஒன்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் எலிமினேட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்களேன். பெட்டர். எலிமினேட் மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்க. இப்போது ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டார்டிங் த ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட். ஆமாம், அது இருக்குன்றது எனக்கு 100% தெரியும். அப்போ இதெல்லாம் வந்துடும். பி 100% வராது. ஓகே. அடுத்தது ஒன்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, எஸ். முதல் பெண் பிரசிடென்ட் யாருன்னா அது இவங்க தான். ஸோ 3 வந்து கரெக்டு. அப்போ 1ம் 3யும் கரெக்டு. 1க்கு இதில் 3 இல்லை, அடிச்சிடலாம். ஓகேவா? இது 2த்துலையுமே 1க்கும் 3யும் இருக்குது. அப்போது 2 இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். த ஃபவுண்டர் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி. ஓகே, இது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 3. ஏன்னா ஃபவுண்டர் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம் பிளாவட்ஸ்கி. மேடம் பிளாவட்ஸ்கி அண்ட் கலோனல் H.S. ஆல்காட். கலோனல் H.S. ஆல்காட், அதாவது ஹென்ரி ஆல்காட் அப்படின்னு சொல்லலாம். மேடம் பிளாவட்ஸ்கி. ஓகே, பிளாவட்ஸ்கி. ஓகே, வாட் எவர். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. தியோசாபிக்கல் சொசைட்டியோடைய இது வந்து 1896 சம்திங் இன்னும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டேட் சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா கைமாறி அன்னி பெசன்ட் கையில் போய் அவங்க ஹெட் ஆனதுக்கு அப்புறமா தான் இது அவங்க கண்ட்ரோலுக்கு போச்சே தவிர ஃபவுண்டரெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 48. ஓகே, ஆன்சர் வந்து சி. 49th question. Ilbert Bill controversy was related to. Okay, was related to. ஓகேவா? இல்பத் பில் மசோதா எதை தொடர்ந்து, அதாவது எதை சார்ந்து இருக்கு? இல்பட் பில் மசோதா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியர்கள் ஆயுதங்கள் எடுத்து செல்ல சில இந்தியர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஓகே. இந்திய மொழிகளில் என்னது வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தல். ஓகே. இல்லை ஐரோப்பியர்கள் மீதான வழக்கு தொடர்பான இந்திய நீதிவான் மீது விதிக்கப்பட்ட தகுதி நீக்கங்களை நீக்குதல். இல்லை இறக்குமதி செய்யப்பட்ட பகுதி துணி மீதான கடமையை நீக்குதல். இல்பட் பில் மசோதா அப்படின்னா என்னது? ஓகேவா? ஓகே. 49. Imposition restriction the Indians of certain to carry arms by India. Imposition of restrictions on newspaper and magazines published in the Indian languages. Removal of disqualifications imposed on the Indian magistrate with regard the trial of the Europeans. Superb. So the answer is C. அப்போ இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சினா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஒரு இந்தியன்
ஜட்ஜ் இருக்காங்க, அதே மாதிரி யூரோப்பியன் ஜட்ஜ் இருக்கான், 2 பேர் இருக்கான். ஓகே, 2 பேருமே சேம் ரேங்க்னு எடுத்துக்கலாம். சேம் ரேங்க், 2 பேருமே ஒரே சமமான நீதிபதியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல யூரோப்பியன் வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து இந்தியன் ஜட்ஜு கிட்ட நின்னானா, இந்தியன் ஜட்ஜு அவனை வந்து என்ன பண்ண முடியாது, கேஸ் எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவன் யூரோப்பியன், இவன் சுப்பீரியர், அதாவது பெரிய அப்பாட்டக்கர். ஆனால் இவன் இந்தியன் ஜட்ஜாக இருந்தாலும் கீழே இருக்கிறவன். யூரோப்பியன்ஸ் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எல்லாமே கீழே இருக்கிறவங்க தான் இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி பொருள். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவாங்க, இந்தியன் ஜட்ஜாகவே இருந்தாலும் யூரோப்பியன் எவனா தப்பு செஞ்சானா அவனை கன்விக்ட் பண்ண முடியாது, அதாவது அவனை கேஸ் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், யூரோப்பியனுடைய கேஸை யூரோப்பியன் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இவன் வந்து இந்தியன் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். ஆனால் இவன் இந்தியந்தையும் பார்த்துப்பான். ஓகே, அப்போ இது வந்து ஒரு நீதித்துறை, ஓகே, நீதிபதிக்கு உண்டான ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்பர்ட் பில்ல ரிப்பன் அப்படின்றவங்க அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இருக்கக்கூடாது, 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும், ஈவன் யூரோப்பியன்ஸை கூட இந்தியன் ஜட்ஜு குஷின் பண்ணலாம் அப்படின்னு மாற்றுவாங்க. ஆனால் பயங்கர எதிர்ப்பு வரும். அதுக்கு பேர் தான் இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லப்பட்டது. லார்டு ரிப்பன் தலைமையில் போடப்பட்டது அது. ஓகேவா? ரிப்பன், எஸ், 1883 எக்ஸாக்ட்லி. ஓகே, குட். Last question of the session. Which of the following is correct recommendation of Simon Commission? Okay, Simon Commission in சரியான பரிந்துரைகள் பின்வருவனவற்றில் எது? Oh my god. Okay, abolition of diarchy. இரட்டை ஆட்சி ஒழிப்பு. இரட்டை ஆட்சி ஒழிப்பு. அடுத்தது வகுப்புவாத வாக்காளர்களின் தொடர்ச்சி. வகுப்பான அரசாங்கத்தை மாகாணங்களுக்கு விரிவுபடுத்துதல். ஓகேவா? கூகுள் டிரான்ஸ்லேஷன் இவ்வளோ மோசமாக பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இரட்டை ஆட்சி ஒழிப்பு, அண்ட் தென் வகுப்புவாத வாக்காளர்களின் தொடர்ச்சி, தொடுப்பான அரசாங்கத்தை மாகாணங்களுக்கு விரிவுபடுத்துதல். ஓகே, இதில் எது 50th one? ஓகே, எஸ், நானே இந்த கொஷினை பார்க்கலாம், எல்லாமே ஆக்சுவலாக அந்த ஃபாஸ்ட்டாக போட்டதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுட்ருக்கேன் போல். அதுதான் பார்த்தா எப்படி மோசமாகுது. ஓகே, டன். ஓகே 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 ஃபைன். 15th one ஆன்சர் வந்து டி. அப்போ ஆன்சர் போடுங்கப்பா, எல்லோரும் சிரிப்பீங்க அப்புறமா. ஆன்சர் போட சொன்னால் எல்லாம் சிரிச்சிட்டு அதுதான் ஈமோ சிம்பிள் தான் போட்டுச்சு. ஓகே, 15th one ஆன்சர் இஸ் டி எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஆல் தி above. ஓகே, 15th one D. ஸோ இப்போ உங்களுக்கு ஷார்ட் கட்டாக ஒன்று சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி நம்ம பார்த்தது வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. சரிங்களா? 1905 பார்ட்டிஷன் பண்ணோம், வங்காள பிரிவினை. அப்போ அதை உடனே நம்ம என்ன பண்ணோம், எதிர்த்து தீர்மானம் போடுறோம், ஐஎன்சி. ஓகே, பனாரஸ் செஷன் கோபாலகிருஷ்ண கோகலே. இது முடிஞ்ச உடனே 1906 பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். அப்போ யார் வருவாங்க, முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்காவில் நவாப் சலீமுல்லா அப்படின்ற தலைமையில் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அப்போ 1906 ஒரு ஐஎன்சி செஷன். ஓகே, கல்கத்தா செஷன், தாதாபாய் நவ்ரோஜி. இதுதான் அந்த 4 விஷயம் பார்த்தோம். ஓகேவா? 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்னென்ன, ஸ்வதேசி, பைகாட்டு, அதெல்லாம் என்னென்னு சொல்லி இதை படிச்சுக்கோங்க. 1907 சூகத்து ஸ்பிரிட்டு. ஓகேவா? சூகத் பிளவு. உடனே 1902 ஒரு செஷன், ராஷ் பிஹாரி கோஷ் தலைமையில். ஓகே, சூகத்திலே நடந்தது. 1908 இது ஒரு செஷன், மெட்ராஸில் நடந்தது. இங்கே தான் சூகத் ஸ்பிரிட் ஆகிடுச்சுல்ல, மெட்ராஸில் நடந்தது. இதுலேயும் ராஷ் பிஹாரி கோஷ் தான் பிரசிடென்ட்டு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, ஒன்லி மாடரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க, மிதவாதிகள் மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது 1908 முடிஞ்சுதா? 8க்கு அடுத்தது 1909. அப்போது மின்டோ மார்லே ரீஃபார்ம், மின்டோ மார்லே சீர்திருத்தம். அப்போ இவன் கொண்டு வந்தான், இதை நாம் ஏற்றுக்கல. சேம் 1919. ஓகேங்களா? லாகூரில் பிரசிடென்ட்டு இங்கே டபுள் எம், இங்கே ட்ரிபிள் எம் போட்டுங்க, மதன் மோகன் மாலவியா. 1909. 10, 11, 12, 13, 14 எதுவுமே இல்லை. ஓகேவா? 14ல் வேர்ல்டு வார் 1. ஓகேவா? 14ல் வேர்ல்டு வார் 1. சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்தது தான் 1915ல் காந்தி வந்தார். அதான் ஃபர்ஸ்ட் கொஷின்,
பிரவத்திய பாரதிய திவாஸ் அப்படின்னு பார்த்தோம் 1915ல். ஓகே, இங்கே வந்து ஒன்று சேர்க்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதை தான் நம்ம பார்த்தோம். ஹிமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் பார்த்தல பாம்பே செஷன் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டை அப்படின்னு. இதை தொட்டு ஃபாலோ ஆனது தான் நான் இங்கே எழுதுகிறேன். 1916 ஹோம் ரூல் லீக், 1916 லக்னோ பேக்ட். ஹோம் ரூல் லீக்ல மாடரேட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை ஒன்று சேர்க்கிற வேலை, லக்னோ பேக்டில் ஐஎன்சி முஸ்லீம் லீகை ஒன்று சேர்க்கிற வேலை முடிஞ்சது. 1917 அப்படியே ஒரு செஷனும் பார்த்தோம் ஐஎன்சியில். ஐஎன்சி ஒரு செஷன் பார்த்தோம் 1916 ஏசி மஜும்தான்னு சொல்லிட்டு. 1917 வந்து சம்பாகன் சத்தியாகிரகா. ஓகேவா, 1917 வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஆகஸ்ட் அறிக்கை. எதுக்காக அதை கொடுக்குறான்? இதில் நல்லா எல்லா செட்டு சேர்ந்துட்டானுங்க, இதில் செட்டு சேர்ந்துட்டாங்க, இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ பிரிட்டிஷ்க்கு பயம் வந்துச்சு. அதனால் ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த ஹோம் ரூல் லீகை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன். அப்போ அந்த செஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல 1917 கல்கத்தா செஷன் அன்னிபெசன்ட் என்ன பண்ணாங்க, ஹோம் ரூல் லீகை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்தது வந்தது தான் என்னது 1919 கிலாஃபட். ஏன்னா வேர்ல்டு வார் 1 1918 முடிஞ்சுது. ஓகே, இங்கே லக்னோ பேக்கில் என்ன கேட்டானோ இங்கே கொடுக்கலன்னு தான் சண்டை வந்துச்சு. இப்போ அதுக்கு மாறா என்ன பண்ணிட்டான், டர்க்கியில் இந்த கிங்கை ரிமூவே பண்ணிட்டான், த்ரோன்லேருந்து ரிமூவே பண்ணிட்டான். அதுக்காக போடப்பட்டது தான் கிலாஃபட் மூமெண்ட் 1919. இதை தொட்டு அப்படியே மர்ஜ் பண்ணது தான் 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இதனோட விளைவு தான் சவுடி சவுடா இன்சிடென்ட் 1922. சவுடி சவுடா இன்சிடென்ட் இதில் வித்ரா பண்ணதுனால அதோட விளைவாக தான் 1923 தனியாக பிரிஞ்சாங்க. யாரு? ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகேவா, 24ல் காந்தி ஜஸ்ட் ஒரு செஷன், அவ்வளோதான். 25ல் சரோஜினி நாயுடு ஒரு செஷன், அவ்வளோதான். 26ல் பெருசாக ஒன்றும் இல்லை. 1927ல் தான் சைமன் கமிஷன் கொண்டு வந்தது. இதை தான் நம்ம இவ்வளோ கண்டென்ட்டில் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இது எல்லாமே ஆடுற கதை ஒரு செஷன், ஒரு கதை ஒரு செஷன், ஒரு கதை ஒரு செஷன், அவ்வளோதான். இது அப்படியே ஃப்ளோவில் உங்களுக்கு போகும். இப்படி படிச்சிங்கன்னா 5க்கு அடுத்தது ஒரு செஷன். எல்லாத்துலேயும் வருஷம் செஷன் நடந்தது. நடுவில் ஸ்பெஷல் செஷன் பார்த்தது சிலது. ஓகேங்களா, ஏன்னா எல்லாத்தையும் என்னால் டிஸ்பிளே பண்ண முடியல. ஓரளவுக்கு உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஐஎன்சி ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டாக வந்து என்ன பண்ணப்போ வெறும் அவுட்லைன் மட்டுமே வந்து ஃபுல் நோட்ஸும் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருக்கேன். அவுட்லைனை மட்டும் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணணும், பிபிடியில், தட் மீன்ஸ் பிடிஎஃப்ல. இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். இந்த மாதிரி படிச்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இருக்குதுலேயே ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப டெட் ஈஸினா அது ஐஎன்சி தான். ஏன்னா அப்படியே 1905 சுவிட்ச் போட்டால் அப்படியே லைட் எரியுமா, அந்த மாதிரி 1905 ஆரம்பித்தா 1947 கதை அப்படியே வரும் உங்களுக்கு ஃப்ளோவாக. ஓகேவா, நடுவில் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிளாஸில் இன்னும் நிறையா கொஞ்சம் ட்ரிக்ஸ் இதெல்லாம் வச்சு பேசுவோம். ரிவிஷனாகவே போகும். ஏன்னா எண்டு வருது உங்களுக்கு. இப்போ தான் ஐஎன்சி கொண்டு போயிட்டுருக்கு. 1927 வரைக்கும் முடிச்சிருக்கேன் என்டிபிசி பேட்ச்க்கு. ஸோ தட் அப்படியே ஒரு டெஸ்ட் ரிவிஷனாகவும் இருக்கட்டுமேன்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, மண்டே வந்து குரூப் 4க்கான கிளாஸுங்க. டியூஸ்டே வந்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி. எஸ், டியூஸ்டே இது நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஓகே இதை நம்ம இன்னும் பார்க்கல. அதனால் டியூஸ்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூஸ்டே 2019 இருந்து ஐ மீன் செப்டம்பர் 2019 இருந்து மார்ச் 2020 வரைக்கும் விமன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, விமன்ஸ் இவங்களை பற்றி மட்டும் அச்சீவர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அச்சீவர்ஸ் ஓகே, இவங்களை பற்றின மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். ஓகே, 30 கொஷின்ஸ். ஸோ 2019 மார்ச் 2020 செப்டம்பர்லேருந்து மார்ச் 2020 வரைக்கும் கடைசியாக இன்னும் நான் கரண்ட் அஃபேர்ஸில் பேலன்ஸ் நிற்கிறது விமென்ஸும் இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும்தான். மற்றது எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக நான் கரண்ட் அஃபேர்ஸை செப்பரேட்டாக பிரித்து டாபிக் வைஸ் போட்டிருக்கேன். இது கரண்ட் அஃபேர்ஸ் என்டிபிசி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாருக்குமான காமன் டாபிக் தான். ஓகேவா, ஃபைன். ஸோ ஐஎன்எம் கொஷின்ஸ் அவ்வளோதான் சார். நான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்கமிங் எடுப்பேன் கண்டிப்பாக. அடுத்த ஒரு செஷன் எடுப்போம். இன்னும் எடுக்க ஐஎன்சி 1947 இருக்குது. இன்னும் அந்த ஃப்ளோவை அப்படியே அந்த ஃப்ளோவை அங்கே கொண்டு போவோம். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃப்ளோ கொண்டு போகுது அந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரிட்டன் நோட்ஸ் தான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஓகே, நம்ம வந்து மண்டே மீட் பண்ணலாம்.
தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் 6 மந்த் படித்தா போதும் சார். கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்குமே கடைசி 6 மந்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கு தாண்டி ஒரு 8 months 1 year டச் பண்ணுறது ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்லீஸ்ட் 6 months ஆகுது படிக்காமல் போகாதீங்க, அதுதான். ஓகேவா? என்டிபிசியில் கரண்ட் அஃபேர்ஸ் 2019 to 2020 வரைக்கும் படித்தா போதுமா சார்? ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு என்ன டிசம்பர் தானே வருது, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 6 month கவர் பண்ணிடுங்க. நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 1 year இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல 6 மாதம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை படிக்காமல் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 6 monthல அதிகமான கொஷின்ஸ் வரும், அதுக்காக சொல்கிறோம். ஓகே ஃபைன், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லாருக்கும். ஓகேவா? அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இருக்கும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம கொடுக்குறது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸில் தான் நான் ஷெடியூல் கொடுப்பேன், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். பட் என்டிபிசி 1 year மஸ்ட் சார். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன், 1 year கண்டிப்பாக படிக்கணும். நான் 1 year 6 மாதம் படித்தா போதுன்னு சொல்லல, 6 மாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதை முடிச்சிட்டிங்கன்னா 1 year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, வினிஜன் டெலகிராம் ஐடி, டெலகிராமுக்கு ஐடி டிஸ்பிளேல எடுக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? The European Evident and Modern India Note, எஸ், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் கொடுத்துருக்கோம். மாடர்ன் இந்தியா வந்து நான் ரிட்டன் நோட்ஸ்லேயே ஃபுல்லாக எடுத்துட்டேன். பட் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு செட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? அதை நான் அனுப்பிச்சி விட்டுறேன் டெலகிராமில். இன்றைக்கி நைட் கிடைக்கும், உங்களுக்கு 3 PDF கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வேறு கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஷெடியூலும் ஸ்டாஃப்ஸ் போடலை, தெரியல. என்ன எனக்கு தெரிஞ்சு 3 தான் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க, அதில் 1 மட்டும் தான் நான் எடுத்துக்கேன். இன்னும் வேறு யாருக்கு போடுறாங்கன்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? ஆகவே என்டிபிசி மார்க் டெஸ்ட் போட்டுருங்க சார். கண்டிப்பாக அப்கமிங் அதுக்கு இன்னும் ஜிஎஸ்க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மார்க் டெஸ்ட் நான் கொண்டு போகல. ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் முடிச்சிருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மார்க் டெஸ்ட் 2 டாபிக் நான் மண்டே டாபிக் கொடுக்குறேன், அந்த வீக் என்ன கொண்டு போகன்ட்டு. ஓகேவா? டியூஸ்டே தரேன் உங்களுக்கு, ஏன்னா டியூஸ்டே தானே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. என்டிபிசி எல்லாருக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்டிபிசி டியூஸ்டே வாங்க, அன்றைக்கி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த வீக்கில் வேறு எப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க் டெஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபைன், நம்ம டியூஸ்டே மண்டே பார்ப்போம், அண்ட் டியூஸ்டேயும் பார்ப்போம். ஓகேவா? பை, தேங்க்யூ ஆல்.